வந்து இப்போ சென்னையில் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இப்போ அதோட மூலையிலேயே அந்த வேலையை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் இயங்காமலே இருப்பது சாமானியர்களுக்கு மந்திரிகள் போராளிகளுக்கு நிலமற்றவர்களுக்கு எதிரானது என்பது இந்த டிபார்ட்மெண்ட் என்னுடைய புரிதலாக அடுத்ததாக நில அளவை குறைந்து அடுத்ததாக நில அளவை குறைந்து இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் ஒரு இடத்தை அளத்து ஒழுங்கு அளந்தால் நவீன கருவிகளோடு எண்ணிக்கை அளந்தால் ஒரு மாவட்டத்துக்கு 2 கிராமம் கிடைக்கும். ஒரு மாவட்டத்துக்கு புதுசாக கிடைக்கும் 5 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு கூடுதலோ கிடைக்கும் 5 சென்ட். ஒரு ஏக்கர் 5 சென்ட் கூட இருக்கும். ஒரு 5 ஏக்கர் இருந்துச்சுன்னா 20 சென்ட் கூட இருக்கலாம். இப்படி அளவு பிழை எப்படி நம்ம அறிவியல் பாடத்தில் பெருசா ஒரு எவ்வளவு படிக்கிற பாடங்கள்ல அது போல அளவு பிழை அக்செப்டட். அளவு பிழை நிலைமையா உண்மையாக அளவு பிழை நிலைகள் இருக்குல்ல, 5 ஏக்கர் இருக்காரு அவருக்கு 5 ஏக்கர் இருக்கா ஒரு 20 சென்ட் மிச்சம் இருக்குல்ல, அளவுடியாக அதை ஒழுங்கா அளப்பது இல்லை, வேலை செய்வதில்லை. ஒரு நவீன கருவிகளோடு சர்வே செய்து தற்பொழுது உபரி நிலங்களை அளப்பதெல்லாம் கற்றுவிடும். இந்த 2 கிராமங்களுக்கு இடையே 2 கிராமங்களுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா கோலச்சேரின்னு ஊர், நம்ம மாம்பாக்கம் கோலச்சேரி மாம்பாக்கம் இந்த 2 கிராமத்துக்கு நடுவில் எல்லையில் சின்னதா ஒரு ஃபாரஸ்ட். இது ஒரு கிராமத்துக்கும் ஒரு கிராமத்துக்கும் இடையில இருக்கும் ஃபாரஸ்ட் சின்னது இல்லை, சின்னதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அழகப்படாமல் விட்டுருவாங்க. அதெல்லாம் நிறைய புறம்போக்கு நிலங்கள் இருக்கு. இந்த நிலங்கள் எல்லாம் அது என்ன பண்ணுவாங்க, பஃபர் லேண்ட் சொல்லுவாங்க. பஃபர் லேண்ட் அதாவது அழகப்படாமல் விட்ட லேண்ட். இதை அளந்து நிலமற்றவர்களுக்கு விவசாய நிலமோ வீட்டுமனை ஒப்படையோ அவருக்கு கொடுக்கலாம். இந்த பஃபர் லேண்டை ரெக்கார்ட் பண்ண வேண்டியது சர்வேயரோட பொறுப்பு. பஃபர் லேண்டை சர்வேயரோட பொறுப்பு. பெரும்பாலும் அவர்கள் இதை செய்வதில்லை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யோசனை இந்த வேலை பார்த்தப்போ இந்த பஃபர் லேண்டெல்லாம் கண்டுபிடிச்சு போய் நீங்க ஆக்கிரமிச்சு இருந்துக்கல உங்க இடம் சொல்லி இருந்து சுத்தமான இடத்துல நீங்க அது படுகல அது ஒரு பஃபர் லேண்ட் தான். 2 கிராமத்துக்கு இடையில ஒரு தண்ணி போகும். அது நடுவில் இருக்கிற இடத்துல தண்ணி போனது போக மீறி இருக்கிற இடத்துல பஃபர் லேண்டா சொல்லியிருப்பாரு. அதே போல நீங்க வெட்டமலை சீனிவாசன் நகர் நாகூர் இது போல நிறைய ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்ப வேலை பார்த்தாங்க. 2090 முன்னாடி ஐயா காலங்களில் தான் வந்தார். ஆக இந்த பஃபர் நிலங்களை தமிழகம் கொடுக்க கண்டுபிடித்து இது வேலை பார்க்கணும். இப்போ எப்படி சர்வே பண்ணுவாங்கன்னா நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லாம் கட்ட மாட்டாங்க. ஒரே நிலம் பரப்பா இருக்கிற ஒரு 6 கிராமங்கள் அல்லது 7 கிராமங்களுக்கு ரேஞ்ச் இருக்கு. இப்போ கடலோரமா ஒரு வரிசையா ஒரு 6 கிராமம் இருக்கு. இது ஒரே பேட்டர்ன் கடலோரமா இருக்கு. இது எல்லாத்தையும் பெரிய வட்டமா ஒரு மார்க் பண்ணிடுவோம். இதுக்கு ரேஞ்ச் இருக்கு. இந்த முதல்ல அதுக்கு ஒரு பெரிய கிரேட் கிராமத்துக்கு சர்வே கல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உள்ள 6 கிராமத்துக்கு போகும். ஏன்னா எப்படி கூட்டுக்குள்ளே இருக்கும் நிறைய மாவட்டமே நம்ம இஷ்டத்துக்கு 6 கூட்டுக்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்சா பிரிச்சுருவாங்க. இப்போ ஒரு மலை கள்ளக்குறிச்சி மலை எல்லாம் பாறையா இருக்கும். அப்ப அதுல அந்த மொத்த நிலப்பகுதியா இருக்கிறத ஒரு ரேஞ்சா அவங்க போட்டு பிரிப்பாங்க. இப்போ ஒரு ரேஞ்சா பிரிக்கிறாங்க. ஒரு ரேஞ்சுக்கும் இன்னொரு ரேஞ்சுக்கும் எப்படின்னா இடைவெளி நாடு ஈஸியா இருக்கும். ஒரு 18 6 கிராமம் இடைவெளி நாடு முடிஞ்ச அடுத்த புது நீங்க கல்பம் நாட்டில் வந்து ஒரு பெரிய ஆறு பிரிச்சிடும். இப்போ அந்த ரேஞ்சுக்கு நடுவில் ஒரு பெரிய இயற்கை பிரிக்கும். இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து சின்ன கட்டாயங்கள் இருக்கும். அந்த ஊர் இருக்கும், வெளிமலை இருக்கும். நீங்க அந்த வெளிமலை ரேஞ்சு முடிஞ்ச மட்டும் அடுத்த சின்ன காலம் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடங்கள்ல தான் ரேஞ்சிலேயே 5 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அளவுக்கு அழப்பப்படாத பஃபர் லேண்ட். நான் சொல்ல புரிஞ்சுக்கலாம். நாமங்களுக்கு குட்டி குட்டி இருக்கும். அந்த பெரிய நிலங்கள் இருக்கு இல்லையா, பஃபர் நிலம் 6 கிராமம் இருக்கும். தொகுதியா இருக்குல்ல, இந்த பஃபர் நிலங்களை நாம் அடையாளம் ஒன்று நம்மளால போய் உட்காந்துக்கிறோம் அல்லது அவனது திருச்சி பஃபர் நிலங்கள் ஆட்சேபனை இல்லாத பிரமுக பட்டா கேட்டா பட்டா கொடுக்க வேண்டிய பிரமுக ஆட்சேபனை இல்லாத பிரமுக்கு குடியிருப்பு பட்டா கேட்டா பட்டா கொடுக்க வேண்டிய பிரமுக. இது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்ல. நில அளவை துறையினரும் அதை
இதனால நிறைய நிலங்கள் சாமானியர்களுக்கு போய் சேர்வது தடைபடும். அடுத்ததாக நிலவரி திட்டத்துறை. இந்த நிலவரி திட்டத்துறை தான் இப்ப நான் முதல்ல சொல்லலாம் நத்த செட்டில்மெண்ட் பிரச்சனை, நத்த நிலவரி திட்டம். இனி நிலவரி திட்டமே நடக்கிறது இல்லைங்க. இனி தமிழ்நாட்டில் நிலவரி திட்டம் வந்து உனக்கு தான் இடம் அப்படின்னு மெகா பண்ணி பட்டா விட்டா அதற்கு தான் நிலவரி திட்டம். அந்த நிலவரி திட்டம் இனி நடக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்போ ஒசூர்லயும் கிருஷ்ணகிரிலையும் கன்னியாகுமரியிலையும் நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக சர்வே நடக்காதனால நடக்குது. புதுக்கோட்டையில் இருக்கிற கிராமங்கள் நடக்குது. இந்த நிலவரி திட்டம் அந்தந்த பகுதியில் போய் மெகா சர்வே பண்ணி செய்யணும், அவர் செய்வதில்லை. இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற நகர்ப்புற நில உச்சவரம்புக்கு அவங்க தான் இன்சார்ஜ். நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தையே முடிச்சிட்டாங்க. நகர்ப்புற நில உச்சவரம்புல ஒருத்தர் வந்து 50 சென்டிக்கு மேல வச்சுக்க கூடாது, 3 ஏக்கர் வச்சுக்கிற அழகாவதுல பாரதி நகர்ல, அம்பத்தூர்ல 3 ஏக்கர் பாரதி நகர்ல வச்சிருக்காரு, 50 சென்ட் வச்சிருக்காருன்னா நீ 50 சென்டிக்கு மேல வச்சுக்க கூடாது, மீதி 50 சென்ட்டை நான் வந்து குடும்பம் காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவங்க அதெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க. யாரு சட்டம் வரும்போதே விட்டாங்க. அம்பத்தூர் பாரதி நகரா இருக்கட்டும், ஐநாவரம் பாரதி நகரா இருக்கட்டும், நீங்க போனீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. இப்போ வாங்கினவங்க அப்பா அரியா கடையை வெட்டான், அவங்களுக்கு நீங்க வந்து பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் வந்து 98ல கலைஞர் இல்லாமல் போறாரு. இதுக்கு பேர் வன்முறைப்படுத்திக் கொள்ளுதல் பேர் பட்டா ரெகுலேஷன். அர்பன் லேண்ட் சீலிங் நகர்ப்புற நில உச்சவரம்பு பட்டா ரெகுலேஷன் பேர். இந்த வன்முறைப்படுத்துவதுல ஃபைல் போய் ஆகுது. ஃபைல் நம்ம தெரியாம அரியாதையை வாங்கிட்டு ஒரு 5 ஆபீஸ் இருக்கு. மாணவர்கள் ஆபீஸ், புதுமொழியோட ஆபீஸ், மயிலாப்பூர் ஆபீஸ் இருக்கு, இந்த கமிஷனர் ஆபீஸ், ஆலத்தூர்ல ஒரு ஆபீஸ் இருக்கு. இந்த அர்பன் லேண்ட் சீலிங் ஆபீஸ் போய் மனு கொடுத்தோம்னா அந்த மனுவை பார்த்துட்டு வாங்கிட்டு சென்னையில சேப்பாக்கத்துல அங்க இருக்கிற சீலிங் ஆபீஸ் அனுப்பணும். அவங்க இந்த ஃபைல கோட்டைக்கு அனுப்புறாங்க. எதுக்கு கோட்டைக்கு அனுப்புறாங்க? மக்களுக்கு சீலிங் ரிலீஸ் பண்ணி கொடுக்க போற இவ்வளவு கட்டணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்டணத்தை அவங்க ரெடியா இருக்கிறான். ஃபைலு கோட்டைக்கு போகுது. அர்பன் லேண்ட் சீலிங் ஃபைலு கோட்டைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறீங்க, ஃபைல கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறீங்க. பிசினஸ் போறாங்க, பெரிய மனுஷன் போறாங்க, அப்ப ரிலீஸ் ஆகிடுது. சாமானியனுக்கு ரிலீஸ் ஆகல. அதை வந்து இந்த பட்டா ரெகுலேஷன் பட்டா கொடுக்குற ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கிறது. மினிஸ்டரோட ஒரு ப்ராஜெக்டா இருக்கு. அது தவறு என்று சொல்ற சமீபத்தில் படிப்பாளர் பாலையா கார்டன் அப்படின்னு ஒரு கார்டன் இருக்கு. அது அர்பன் சீலிங் இருக்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு 17 பட்டா அந்த மக்கள் போராடி எந்த வித காசு இல்லாமல் இப்போதான் வாங்கிக்கிறாங்க. இந்த வந்ததுல அதுக்கப்புறம் இந்த வரைக்கும் 4 வருஷத்துல தமிழக சென்னை முழுக்க அர்பன் சீலிங் போகல. அவங்க மட்டும் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு அசோசியேஷன் தொடர்ந்து வேலை பார்த்தாங்க. எந்த வித கைமாறும் இல்லாம பண்ணாம மணிப்பக்கமா இருக்கட்டும், ஃபைல் போனா அது ஒரு நாள் நல்லது இல்லை. கோட்டையில ரெகுலேஷன் ஃபைல் இருக்கக்கூடாது. கோட்டையில ரெகுலேஷன் ஃபைல் இருக்கக்கூடாது. ஃபைல் அந்தந்த ஆபீஸ்லயே அந்த நிர்ணயிக்கிறதா இருக்கா. எந்த பணம் கவர்மெண்ட் கட்டணும் கட்டிட்டு ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா சிறப்பாக இருக்கும். அவருக்கும் எல்லாம் கொடுத்துருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆக இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் முதல்ல கடந்த சுதந்திரத்துக்கு பிறகு 47ல இருந்து 70 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மக்களுக்கு நிலையா இருக்கணும், மக்களுக்கு நிலையா இருக்கணும், மக்களுக்கு நிலையா இருக்கணும். இப்போ 90க்கு அப்புறம் உலகமயமாக்கலுக்கு அப்புறம் நிலம் ஒரு பெரிய மண்டலமா போயிடுச்சு, பெரிய மார்க்கெட் பொருளா போயிடுச்சு, பெரிய பணப்பொருளா போயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு வந்து காடா மலையா கடலா நடந்தது. நீ எடுத்து விவசாயம் பண்ணி இப்போ போய் காடு மலை எல்லாம் கடலாம் உழைப்பால அதை வந்து நல்ல வளமான நிலமா மாற்றிட்டா, நல்ல ஒரு நகரமா மாற்றிட்டா அப்படிங்கும் போது பெரிய பொருளா விலை பொருளா அது மாறிடுச்சு. அதனால என்ன பண்றாங்க, திருப்பி தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் மியூட்ல போட்டுக்கிட்டே வராங்க. அரசு லைன் டிபார்ட்மெண்ட் மியூட்ல போடுறாங்க, நிலவரி திட்டத்தை எப்படி மியூட்ல போடுறாங்க, இது போல மியூட்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்பதுதான் ரொம்ப நாம கவனிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இது இல்லாம இந்து சமய அறநிலையத்துறை அப்போது டிபார்ட்மெண்ட் இவங்களும் அரசுடைய நிறுவனம் கம்பெனி